கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து வாக்கு சேகரித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாமரை சின்னத்திற்கு பதிலாக குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்ட நிலையில் அங்கிருந்த தொண்டர்கள் தாமரை தாமரை என கத்தினர். இதனையடுத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் தாமரையை வீழ்த்த நீங்கள் துணை புரிய வேண்டும் என மீண்டும் உளறினார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சாரி அங்க ஓட்டு கேட்டு வந்தல்ல நேற்று தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய், தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த திரிக்கூடபுரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை திமுகவினரே வாக்கு சேகரிக்க விடாமல் திருப்பி அனுப்பினர். உட்கட்சி பூசல் காரணமாக திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருடன் வந்தவர்களுக்கும் உள்ளூர் திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் மத்திய சேனை பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சால்வை போட வந்த அதிமுக தொண்டரான முதியவரை தேமுதிக நிர்வாகி ஒருவர் அடித்து கீழே தள்ளிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் TR பாலுவுக்கு ஆதரவாக பெண் நிர்வாகிகள் உரிய அனுமதியின்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் நிர்வாகிகள் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தினசரி சந்தையில் கோவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் சீமானை எனக்கு பிடிக்கும், அதற்காக ஓட்டு போட மாட்டேன், வாழ்த்துகிறேன் எனவும் வேட்பாளர் முகத்துக்கு நேராக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து வந்தவாசி MLA அம்பேத்குமார் வாக்கு சேகரித்தார். அப்போது இளைஞர்களோடு வாலிபால் விளையாடியும் சிறுமிக்கு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியும் பரப்புரை மேற்கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.